கோடையின் உச்சம் மெல்ல தணிந்து அந்த மாலை நேரத்து காற்றில் ஒரு லேசான மண் வாசனை கலந்திருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் ஜூன் பிறந்துவிடும். பள்ளிக்கூடங்கள் திறக்கப் போகிறார்கள் என்ற செய்தி அந்த ஊரின் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் வெவ்வேறு விதமான சலனங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. ஆர்வம், லேசான பயம், பிரியப்போகும் விடுமுறையின் மீதான ஏக்கம் என எல்லாம் கலந்த ஒரு விசித்திரமான வாரம் அது. மாதவன் தன் அறையில் கட்டிலில் மல்லாந்து படுத்து சுழலும் மின் விசிறியையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போதுதான் 9ஆம் வகுப்பு முடிந்து 10ஆம் வகுப்புக்குள் அடி வைக்கப் போகும் அந்த பொறுப்பு கலந்த பயம் வந்திருந்தது. 2 மாத கோடை விடுமுறை எப்படி ஓடியது என்றே தெரியவில்லை. மாதவா, கொஞ்சம் இங்க வாயே. சமையலறையிலிருந்து அம்மா சுமதி கூப்பிட்டாள். மாதவன் மெதுவாக எழுந்து சென்றான். ஹாலில் ஒரு பெரிய பாய் விரிக்கப்பட்டு அதன் மேல் அவனுடைய பழைய பள்ளிப்பை, கடந்த வருட நோட்டு புத்தகங்கள், பாதி தீர்ந்த ஜியோமெட்ரி பாக்ஸ் எல்லாம் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. வர திங்கட்கிழமை ஸ்கூல் திறக்க போறாங்க. முதல்ல இந்த பைய துவைக்கணும். உள்ள இருக்கிற பழைய பேப்பர், கிழிஞ்ச நோட்டெல்லாம் எடுத்து போடு என்றார் சுமதி ஒரு துணி துவைக்கும் பிரஷ அவனிடம் நீட்டியபடி. மாதவன் அந்த நீல நிற பையை கையில் எடுத்தான். அதன் ஒரு ஓரத்தில் போன வருடம் பென்சிலால் கிறுக்கிய அவனுடைய நெருங்கிய நண்பன் சந்தோஷின் கையெழுத்து இன்னும் மங்கலாக தெரிந்தது. பையை தலைகீழாக கவிழ்த்த போது அதிலிருந்து 2 காய்ந்த வேப்பங்குச்சிகளும் ஒரு உடைந்த பிளாஸ்டிக் ஸ்கேலும் அரைக்குறையாக பயன்படுத்திய ரப்பரும் விழுந்தன. அந்த பழைய பொருட்களுக்குள் கடந்த வருடத்தின் அத்தனை மதிய நேரத்து அரட்டைகளும், கணக்கு டீச்சரின் திட்டுகளும், இடைவேளையின் போது அடித்த லூட்டிகளும் உறைந்து கிடப்பது போல அவனுக்கு தோன்றியது. என்னடா யோசனை? முதல்ல பைய தண்ணில ஊறப்போடு. சுமதி கலைத்தாள். அம்மா, இந்த தடவை புது பை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே. மாதவன் லேசாக இழுத்தான். பை நல்லாதானேடா இருக்கு, ஜிப் மட்டும் கொஞ்சம் சுணங்குது. அது என்னவோ தையல் கடையில கொடுத்து சரி பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு படிக்க போற பையன் படிப்புல கவனம் வைக்கணும், புது பையில இல்ல. சுமதி யதார்த்தமாக பேசி அவன் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். மாதவன் முகத்தை சுளித்துக் கொண்டு பையை எடுத்துச் சென்றான். அதுதான் யதார்த்தம். நடுத்தர குடும்பத்து வீடுகளில் பள்ளி திறப்பு என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது அப்பாவின் பட்ஜெட்டை பதம் பார்க்கும் ஒரு மாதமும் கூட. மதியம் 3 மணிக்கு வீட்டின் வாசலில் ஒரு சைக்கிள் பெல் சத்தம் கேட்டது. மாதவன் வெளியே வந்து பார்த்தான். அவனுடைய நெருங்கிய நண்பன் சந்தோஷ் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் கொஞ்சம் வாடியிருந்தது. என்னடா சந்தோஷ், என்னாச்சு? மாதவன் திண்ணையில் அமர்ந்தபடி கேட்டான். ஸ்கூல் திறக்க போறாங்கடா. நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. இந்த லீவுல நாம நினைச்சபடி அந்த பழைய மில் மைதானத்துல கிரிக்கெட் மேட்ச் கூட ஒழுங்கா விளையாடல. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. சந்தோஷ் சலித்து கொண்டான். ஆமாடா, எனக்கும் அதே கவலைதான். அதுவும் இல்லாம இந்த வருஷம் நம்மள 10ன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துவாங்க. வீட்லயும் டிவியை அணைக்க சொல்லிட்டாங்க என்றான் மாதவன். இருவரும் தங்களின் சைக்கிள்களை எடுத்துக்கொண்டு ஊரின் எல்லையிலிருந்த அந்த பெரிய அரச மரத்து நிழலை நோக்கி மிதித்தார்கள். பள்ளி விடுமுறையின் கடைசி நாட்களில் நண்பர்களுடன் சும்மா ஊர் சுற்றுவதே தனி சுகம்தான். வழியில் தையல் கடைக்காரர் ஆறுமுகம் அண்ணன் பிஸியாக இருந்தார். கடையின் வெளியே ஒரு பெரிய கயிற்றில் ஏகப்பட்ட பள்ளி யூனிஃபார்ம் டவுசர்களும் சட்டைகளும் தைக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்தன. காற்றில் அவை ஆடிக்கொண்டிருந்ததே பள்ளி திறக்கப் போகும் பிரகடனத்தை ஊருக்கே சொல்வது போல் இருந்தது. ஏ தம்பிகளா, இந்த தடவையாவது ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணுங்கடா. உங்க சட்டையிலெல்லாம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு தச்சிருக்கேன், அடுத்த வருஷமும் போடலாம் என்று ஆறுமுகம் அண்ணன் கடையில் இருந்தபடியே கிண்டலாக கத்தினார். இருவரும் சிரித்துக்கொண்டே கடந்து சென்றார்கள். வியாழக்கிழமை மாலை மாதவனின் அப்பா ராமநாதன் டவுனிலிருந்து ஒரு பெரிய பையோடு வீட்டுக்கு வந்தார். வீட்டில் ஒரு புது வாசனை பரவியது. அது புத்தகங்களின் வாசனை. மாதவா, இந்தா உன்னோட புஸ்தகம். ஸ்கூல்ல குடுக்கறதுக்கு முன்னாடியே உன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்த பழைய புஸ்தகத்தை வாங்கிட்டு வர சொன்னியே, இதோ கணக்கும் அறிவியலும் வாங்கிட்டு வந்துட்டு, புது நோட்டு புத்தகமும் இருக்கு என்றார் ராமநாதன் நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்தபடி. அன்று இரவு அந்த வீட்டின் ஹால் ஒரு போர்க்களம் போல் மாறியது. நடுவில் ஒரு பெரிய பிரவுன் ஷீட் ரோல், ஒரு கத்தரிக்கோல், ஒரு மைதா மாவு பசை டப்பா. மாதவனும் அவனுடைய தங்கை அனிதாவும் அமர்ந்து நோட்டுகளுக்கு அட்டை போடத் தொடங்கினார்கள். அனிதா இப்போதுதான் 6ஆம் வகுப்புக்குச் செல்கிறாள். அவளுக்குள் இருக்கும் ஆர்வம் மாதவனுக்கு இல்லை. அண்ணா, எனக்கு இந்த நோட்டுக்கு நீதான் அட்டை போட்டு தரணும், அந்த மடிப்படிப்பு நேரா வரணும் என்று அனிதா கட்டளையிட்டாள். மாதவன் பொறுமையாக பிரவுன் ஷீட்டை வெட்டி நோட்டின் ஓரங்களை மடித்து மைதா பசையை தொட்டு தடவினான். அந்த பசையின் வாசனையும் பிரவுன் ஷீட்டின் புது நெடியும் அவனுக்குள் ஒரு விசித்திரமான உற்சாகத்தை கொடுத்தது. பள்ளி திறப்பின் மிகச்சிறந்த பகுதி இந்த அட்டை போடும் இரவுதான்.
நோட்ல உன் பேரை எழுதும்போது நல்ல தெளிவா எழுதுறா மாதவா, கிறுக்காதே என்றார் ராமநாதன் செய்தித்தாள் படித்துக்கொண்டே. மாதவன் ஒரு புது ஜேல் பேனாவை எடுத்து ஆர் மாதவன் 10th செயின்ட் ஜேக்கப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று எழுதினான். அந்த 10th என்ற எழுத்தை பார்க்கும்போது அவனுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கமும் அதே நேரத்தில் ஒரு பெரியவனாக ஆகிவிட்டோம் என்ற பெருமிதமும் தொற்றிக்கொண்டது. திங்கட்கிழமை காலை வந்தது. ஊரே பரபரப்பாக இருந்தது. காலை 7 மணிக்கே தெருக்களில் வெள்ளை யூனிஃபார்ம் சட்டைகளும் நீல நிற பாவாடைகளும் காக்கா பட்டாசு போல ஓடிக்கொண்டிருந்த சிறுவர் சிறுமிகளின் சத்தமும் நிறைந்திருந்தன. மாதவன் தன் புது யூனிஃபார்ம் அணிந்தான். கொஞ்சம் தளர்வாக இருந்தது. அடுத்த வருடமும் போட வேண்டுமே. அந்த நீல நிறப்பை பையை மாட்டிக்கொண்டு கிளம்பினான். பள்ளிவாசல் எப்போதும் போல காட்சியளித்தது. ஆனால் உள்ளே நுழையும்போது ஒரு புது உலகம் போல தோன்றியது. வகுப்பறைகள் எல்லாம் சவக்காரம் போட்டு துடைக்கப்பட்டு கரும்பலகையில் வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சாக்லேட் கலர் சாக்பீஸால் எழுதப்பட்டிருந்தது. மாதவனும் சந்தோஷம் ஓடிச் சென்று வழக்கம் போல தங்களின் 3rd பெஞ்சிலில் அமர்ந்து கொண்டார்கள். சுற்றி பார்த்தபோது 2 மாதங்களில் சிலர் உயரமாக வளர்ந்திருப்பது போலவும் சிலர் கொஞ்சம் குண்டாகி இருப்பது போலவும் தோன்றியது. அப்போது வகுப்பறைக்குள் ஒரு புதிய டீச்சர் நுழைந்தார். அவர் கையில் ஒரு சின்ன டைரியும் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையும் இருந்தது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் சாரதா. இந்த வருஷம் உங்களுக்கு நான் தான் கிளாஸ் டீச்சர். அதே சமயம் தமிழ் பாடம் எடுக்கப் போறேன் என்றார். வகுப்பறையில் ஒரு அமைதி நிலவியது. 10ஆம் வகுப்பு என்பதால் முதல் நாளே சென்டம் வாங்குவதை பற்றியும் பொதுத் தேர்வு பயத்தை பற்றியும் பேசுவார்கள் என்று மாணவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் சாரதா டீச்சர் கரும்பலகையில் எதையும் எழுதவில்லை. முதல் நாளே நாம பாடம் படிக்க போறதில்ல. இந்த 2 மாச லீவுல நீங்க என்ன பண்ணீங்க? யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்களே என்றார் அன்போடு. யாரும் எழவில்லை. மாதவன் மெதுவாக சந்தோஷை பார்த்தான். டீச்சர் மாதவ் அவனை கூப்பிட்டார். நீங்களே சொல்லுங்க தம்பி. உங்க பேர் என்ன? மாதவன் டீச்சர். நான் இந்த லீவ்ல எங்க பாட்டி ஊருக்கு போயிருந்தேன். அங்க ஒரு குளம் இருந்தது. அதுல நீச்சல் பழக பார்த்தேன். ஆனா பயத்துல பாதியிலேயே விட்டுட்டேன் என்று உண்மையை சொன்னான். வகுப்பில் லேசான சிரிப்பொலி எழுந்தது. டீச்சர் சிரிக்கவில்லை. முயற்சி பண்ணதே பெரிய விஷயம் மாதவன். இந்த வருஷமும் அப்படிதான். 10ஆம் வகுப்புங்கிறது ஒரு பெரிய குளம் மாதிரிதான். பயப்படாம உள்ள இறங்கினா நாம எல்லாரும் சேர்ந்து நீச்சல் பழகிடலாம், சரியா என்றார். அந்த ஒரு வார்த்தை மாதவனின் நெஞ்சிலிருந்த அத்தனை பயத்தையும் பாரத்தையும் அப்படியே இறக்கி வைத்தது போல இருந்தது. மதிய உணவு இடைவேளைக்கான பெல் அடித்தது. மாணவர்கள் அனைவரும் தங்களின் டிஃபன் பாக்ஸுகளை எடுத்துக்கொண்டு மைதானத்து அரசமர நிழலுக்கு ஓடினார்கள். மாதவன், சந்தோஷ் மற்றும் அவர்களது நண்பர்கள் 4 வட்டமாக அமர்ந்தார்கள். லீவு முடிந்துவிட்டதே என்ற ஏக்கம் இப்போது யாரிடமும் இல்லை. அதற்கு பதிலாக தங்களின் டிஃபன் பாக்ஸ்களை மாற்றி மாற்றி சுவைப்பதில் ஒரு தனி சந்தோஷம் இருந்தது. டே மாதவா, உங்க அம்மா செஞ்ச எலுமிச்சை சாதம் செமடா என்றான் சந்தோஷ் தன் வீட்டு காராமணி வறுவலை அவனுக்கு கொடுத்து கொண்டே. மைதானத்தில் தூசி பறக்க பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். வெயில் சுட்டெரித்தாலும் அந்த பள்ளிக்கூட வளாகம் ஒரு புதிய ஆற்றலால் நிறைந்திருந்தது. மமாலை பள்ளி முடியும் பெல் அடித்தபோது மாதவன் தன் பையை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தான். காலையில் இருந்த அந்த தயக்கமோ சோம்பலோ இப்போது அவனிடம் இல்லை. மாறாக அடுத்த 9 மாதங்கள் இந்த நண்பர்களுடனும் புதிய ஆசிரியர்களுடனும் பயணிக்கப் போகும் ஒரு அழகான பாதையின் தெளிவு அவனுக்குள் இருந்தது. வீட்டை நோக்கி சைக்கிளை மிதிக்கும்போது காற்றில் பறந்த அவனது யூனிஃபார்ம் சட்டையின் காலர் அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. பள்ளி திறப்பது என்பது வெறும் வகுப்பறையின் கதவுகள் திறப்பது மட்டுமல்ல, அது புதிய நட்புகளின் புதிய கனவுகளின் கதவுகளையும் சேர்த்தே திறக்கிறது என்பதை மாதவன் உணர்ந்து கொண்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.